கேப் சர்டிஃபிகேட்னா என்ன, அது நமக்கு தேவையா இல்லையா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதற்கான முழு விளக்கம் இந்த வீடியோவில் கடகடன்னு 5 நிமிஷத்துக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ ஆல் அபவுட் கேப் சர்டிஃபிகேட், அதோட டெஃபினேஷன் என்ன, பர்பஸ், எதற்காக வாங்குகிறோம், எப்படி வாங்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத கடகடன்னு பார்த்துருவோம். கேப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எ லீகல் செல்ஃப் டிக்ளரேஷன் மேட் ஆன் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர். ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்களே செல்ஃப் டிக்ளரேஷனாக நீங்கள் ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் கொடுக்கறது தான் நம்ம கேப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறோம். அதுக்கான காரணம் ஏன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் உங்களுக்கு அகாடமிக் ஆர் ப்ரொஃபஷ்னல் ஹிஸ்ட்ரியில் ஒரு கேப் விழுந்துச்சு அல்லது ஒரு பிரேக் விழுந்துச்சு அப்படிங்கிறத விளக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டாக இந்த கேப் சர்டிஃபிகேட் இருக்கும். லீகல் வேலிடிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இட் ஸ்டேட்ஸ் யூ வேர் நாட் என்ரோல்ட் இன் அனதர் இன்ஸ்டிடியூஷன் ஆர் எம்ப்ளாய்டு டியூரிங் தட் ஸ்பெசிஃபிக் பீரியட். ஸோ வேறு எந்த இன்ஸ்டிடியூஷன்லையும் அந்த கேப் விழுந்துச்சு இல்லையா, பிரேக் விழுந்துச்சு இல்லையா, ஒரு 12th முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஒரு கோர்ஸ் காலேஜ் சேர்கிறதுக்கு இடையில ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் கேப் இருந்துச்சு. அந்த கேப் பீரியடில் வேறு எந்த இன்ஸ்டிடியூஷன்லையும் வேறு எந்த கோர்ஸ்லையும் நான் சேர்ந்து படிக்கலை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சர்டிஃபிகேட்டு. அதே போல் கீ யூஸ் கேஸ் எங்கே இது மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டேக்கிங் ஏ ட்ராப் இயர். 1 இயர் நான் ட்ராப் எடுத்திருக்கேன், 2 இயர்ஸ் ட்ராப் எடுத்திருக்கேன், 3 இயர்ஸ் ட்ராப் எடுத்திருக்கேன், நான் நீட்டுக்காக மட்டும் படிக்கிறேன், ஜேஇக்காக மட்டும் படிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தேவைப்படும். ஓகே, இப்போ அடுத்து ஹூ நீட்ஸ் இட், அதே தான் காமன் சினரியோஸ் ஃபார் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது காமனாக 12th கிரேட் முடிஞ்சு நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக 1 இயர் அல்லது 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பிரேக் எடுத்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது தேவைப்படும். பிட்வீன் டிகிரிஸ், ஒரு டிகிரிலேருந்து இன்னொரு டிகிரிக்கு யூஜி முடித்து பிஜி போகிறதுக்கு இடையில கேப் விழுந்துருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு தேவைப்படலாம். எம்ப்ளாய்மெண்ட் கேப்ஸ் அதை பற்றி நம்ம பெருசாக தேவை இருக்காது, அது ரொம்ப லெஸ் காமன் தான், இது மோஸ்ட்லி கேட்குறதில்ல. பட் இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது மோஸ்ட் காமன்லி ரெக்வஸ்டட் டியூரிங் காலேஜ் கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் வெரிஃபிகேஷன். ஸோ காலேஜ் கவுன்சிலிங்கில் அட்மிஷன் அப்போது வெரிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் கேட்பாங்களே ஒழிய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கேட்கவே மாட்டாங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை எப்படி வாங்குறது அப்படின்னா, ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் 50 ரூபாயோ 100 ரூபாயோ அதில் அஃபிடவிட் நீங்கள் கொடுக்கணும். அதாவது பிரமாண பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்கணும். அதை நீங்களே தயாரிச்சுக்கலாம் அல்லது ஒரு டைப்பிஸ்ட் இல்லை ஒரு அட்வொகேட் கிட்ட கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கொடுத்து டைப் பண்ணி வாங்கிக்கலாம். நோட்டரி லாயரை பார்த்து தான் நீங்கள் இதை வாங்கணும். வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நோட்டரி லாயருக்கு முன்னாடி சைன் போட்டு உங்கள் ஐடி, சிக்னேச்சர், ஸ்டாம்ப் இது எல்லாத்தையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணி அப்படி தயாரிச்சுக்கிறது தான் கேப் சர்டிஃபிகேட். இது தாசில்தார் ஆஃபீஸில் வாங்கணும், இல்லை அவங்கக்கிட்ட வாங்கணும், இவங்கக்கிட்ட வாங்கணும், ஸ்கூலில் வாங்கணும் அப்படி கிடையாது. இது ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன், அதுதான். ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் ஐடென்டிட்டி ப்ரூஃப், உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அல்லது பேன் கார்டு தேவைப்படும். அகாடமிக் ப்ரூஃப் நீங்கள் லாஸ்ட் ஸ்டடீடு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வாங்கின டிசி அல்லது கிளாஸ் 12th மார்க் ஷீட் தேவைப்படும். ப்ரூஃப் ஆஃப் கேப் ரீசன், ஏன் கேப் விழுந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன், காரணத்துக்கு ஒரு ப்ரூஃப், ஆதாரம், ஒரு மெடிக்கல் ரீசனாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் எக்ஸாமுக்காக நான் கேப் எடுத்துக்கிட்டேங்கும் போது அந்த எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கான அந்த அட்மிட் கார்டே ப்ரூஃப் தான். ஓகேங்க. ஸோ கண்டென்ட் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, பர்சனல் டீட்டெயிலில் உங்கள் நேமு, ஃபாதர்ஸ் நேம், ஏஜ், அட்ரஸ் இதெல்லாம் கொடுக்கணும். அகாடமிக் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் லாஸ்ட் எக்ஸாம் பாஸ்ட் எந்த மாதம் எந்த இயர் அப்படிங்கிறது எழுதணும். டிக்ளரேஷனில் நான் இந்த காலேஜில் சேர்கிறதுக்கு முன்னாடி, இப்போ எந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் வாங்குறீங்களோ அந்த காலேஜில் அட்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடி எங்கேயும் நான் சேர்ந்து படிக்கலை வேறு எந்த கோர்ஸ்லையும் அப்படிங்கிறது தான் டிக்ளரேஷன். ரீசன் தெளிவாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷன் ஃபார் நீட்டுங்கிறது ஒரு ரீசனாக இருக்கலாம், ப்ரிப்பரேஷன் ஃபார் ஜேஇஇ அப்படிங்கிறது ஒரு ரீசனாக இருக்கலாம். க்ளீன் ரெக்கார்ட் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிறதும் அதில் மென்ஷன் ஆகி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரீமேட் சர்டிஃபிகேட் எதையுமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் உங்கள் காலேஜ் 50 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் கேட்குறாங்களா 100 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் கேட்குறாங்களாங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் ஒரிஜினல் தான் உங்களுக்கு அந்த நோட்ரி கிட்ட வாங்குகிற அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் பேப்பர் தான் நீங்கள் கையில் வச்சுக்கணும். அதுதான் காலேஜ் கேட்பாங்க, ஜெராக்ஸ் கேட்க மாட்டாங்க, ஃபோட்டோ காப்பி கேட்க மாட்டாங்க. இப்போ ஃபைனலாக கன்க்ளூஷனாக நான் சொல்லிடுறேன். நீட் யூஜி 2026 அப்ளிகேஷனுக்கோ, ஜேஇஇ மெயின் அப்ளிகேஷனுக்கோ, ஜேஇஇ அட்வான்ஸ்டு எக்ஸாமினேஷன் எழுத போகிற அப்ளிகேஷனுக்கு கேப் சர்டிஃபிகேட் வேண்டாம், கேப் சர்டிஃபிகேட் அதுக்கு கேட்க மாட்டாங்க. அப்புறம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்ந்தாலும் சரி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தாலும் சரி, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தாலும் சரி, இது வரைக்கும் கேப் சர்டிஃபிகேட் கேட்டதில்லை. மேபி அதர் ஸ்டேட்டில், உத்தரப்பிரதேஷ்லையோ
அல்லது நார்த் இந்தியாவில் இருக்க வேறு எந்த ஸ்டேட்லையாவது நீங்கள் +2 முடித்து ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணாமல் 1 இயர் அல்லது 2 இயர் ட்ராப் எடுத்திங்கன்னா அங்கே ஆல் இண்டியா கோட்டாவில் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடச்சி காலேஜில் போய் அட்மிஷன் ஆகையில் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு 10 to 15 days டைம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு கேப் சர்டிஃபிகேட் வேண்டாம், கவுன்சிலிங்க்கு வேண்டாம். கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜில் போய் அட்மிஷன் போடும்போது அந்த காலேஜ் கேட்டால் வாங்கி கொடுங்க, கேட்கலன்னா விட்டுடுங்க. ஸோ இதுதான் ஃபைனலான கன்க்ளூஷன். திருப்பி சொல்லிடுறேன், கேப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது +2 முடித்து ட்ராப் எடுத்தவங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட். அது கவுன்சிலிங்க்கு தேவைப்படாது. ஆன்லைனில் நீங்கள் நீட் அப்ளிகேஷன், ஜேஇ அப்ளிகேஷன், அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க இல்லையா, அதில் கேட்க மாட்டாங்க ட்ராப்பர்ஸுக்கு. கவுன்சிலிங் முடிஞ்சு அட்மிஷன் உங்களுக்கு எந்த காலேஜில் கொடுத்துருக்காங்க அந்த காலேஜுக்கு போகும்போது அந்த காலேஜ் கேட்டால் அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம். இப்போ கேப் சர்டிஃபிகேட்டுக்கு எந்த அவசியமும் கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் எந்த கோட்டாவில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் கேப் சர்டிஃபிகேட் கேட்கறது கிடையாது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ உங்களுக்கு கேப் சர்டிஃபிகேட் வேணுமா வேணாமா? தமிழக மாணவர்களுக்கு நீட் யூஜி 2026 அப்ளிகேஷனுக்கு வேண்டாம், ஜேஇ அப்ளிகேஷனுக்கு வேண்டாம், வேறு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ளிகேஷனுக்கும் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். கவுன்சிலிங்க்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு வேண்டாம், டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு வேண்டாம், அதே போல் ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி கவுன்சிலிங்க்கு வேண்டாம். காலேஜில் சேரும்போது நார்த் இந்தியாவில் இருக்க ஏதோ ஒரு காலேஜில் அதர் ஸ்டேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் +2 முடித்து ஃப்ரெஷராக இல்லாத பட்சத்தில் அந்த கல்லூரி கேட்டால் அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.